ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. நாம் தமிழர் இணைந்த எதிர்ப்புனா இவர் பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரன் தூக்கி பிடிச்சி பேசுறதுனால அதெல்லாம் இணையக்கூடாது, தடை செய்யப்பட்ட இயக்கம், அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், போலீஸ் வரும், அதெல்லாம் இதுன்னாங்க. அதெல்லாம் மீறி மாவீரர் தேசிய தலைவர் அவர் பிறந்தநாளுக்கு பல்லாவரத்தில் கூட்டம் நடந்தது. அப்போ போக சொல்லவே பார்க்குறேன். எல்லாரும் நம்ம கூட எப்படி பழக்கினாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியுது. இப்போ 13 ஆண்டு காலம் பழகி இருக்கிறோம் எல்லாரும். அவங்க திடீர்னு ஒதுங்கி போகிற மாதிரியே தெரியுது. நான் அப்படியே யோசனை பண்ணுறேன் எல்லாம் போட்டு. இப்போ இவரு மட்டும் சின்ன கடைகளில் மட்டும் கோர்ட்டுக்கு போகிறாரு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போவான்றாரு. இவருக்கு மட்டும் தேவைன்னா எல்லா கோர்ட்டுக்கும் போவார். மக்கள் இவங்க கூட பயணிச்சவங்களுக்கு பிரச்சனை கேட்க மாட்டாரா? அவரு சொன்னதை நான் சொல்றேன். நான் படிக்காத ஆள் தான். அவரு சொல்றதுதான் மொத்த தத்துவத்தில் நான் கூட தான் நல்ல மனப்பாடம் பண்ண நானும் தான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இதுதான் இதெல்லாம் சொல்லி மனசு படிக்காத மக்கள்ல கூட இளைஞரெல்லாம் உஸ்பேத்தி வச்சு அந்த மெஸ்மேஜ் பவர் மாதிரி பண்ணி அப்படியே இவர் கட்டுக்குள்ள வச்சு எடுத்துன்னு வர்றாரு. வணக்கம் தோக்கும் பிரியாணியர்களே. இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய சிஐடி நகர் மு ராஜா அவர்கள். அவர்களோடு பல்வேறு விஷயங்கள் குறித்து உரையாட இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து நானே உங்களை நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்களோடு எப்பொழுதுமே சில பேர் கூட இருப்பாங்க. வெற்றிக்குமரன் இருப்பார், புகழ் இருப்பார், அதுக்கப்புறம் நீங்கள் இருப்பீங்க. தொடர்ந்து சீமான் அவர்களுக்கு நெருக்கமான பல இரண்டாம் கட்ட தலைவர்கள், நாம் தமிழரின் முகமாக இருந்த எல்லாமே நிர்வாகிகளும் தொடர்ந்து விலகி கொண்டே இருக்கிறார்கள் நாம் தமிழர்லேருந்து. நீங்கள் எப்படி நாம் தமிழருக்கு வந்தீங்க? நாம் தமிழர்லேருந்து ஏன் விலகுனீங்க? முதல்ல எப்படி நாம் தமிழருக்கு வந்துன்னு சொல்லுங்க. அதன் பிறகு நம்ம விரிவாக பேசலாம். என்னோட குடும்பம் எங்கள் அப்பா காவலர் போலீஸ் இதில் இருந்தார். எங்கள் மாமனாரும் போலீஸ் இதில் இருந்தார். எனக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் மேலே ரொம்ப ஈடுபாடு, அளவு கடந்த ஈடுபாடு. என்ன ஒன்று என்னை கூப்பிட்டு இலங்கை கூப்பிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. அதனால இங்கே அவருக்கு என்ன நம்மளால் செய்ய முடியும் அப்போ பார்த்ததுனால தான் இவர் சீமான், நாம் தமிழர் சீமான் அவரை பேசுறதுனால சரி தமிழ் தேசியத்துக்காக இவர் ஒருத்தர் வருவார், அண்ணன் நல்லா பேசுகிறாருன்னு அவர் பின்னாடி போகன்ட்டு திராவிட திமுகலேருந்து வெளியேறி நான் நாம் தமிழர்ல இணைஞ்சேன். நீங்க திமுக இருந்தீங்க? ஆமா, திமுக இருந்தேன். எனக்கு கருத்து இருந்தனால திமுக இப்பவுமே சூரியன் இருக்கு என் நெஞ்சில. ஏன் இருக்குதுன்னா அது அழைக்காத காரணம் பார்க்கறதுக்கு அவர் கூட இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் திமுக காரங்க தான் இருக்கிறாங்க. இப்படி தமிழ் தேசியத்தை பற்றி திமுக காரங்களை பற்றி இப்படி சொல்லி அப்படி சொல்லி என்னத்துக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லி 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 எல்லாரையுமே பிரெயின்வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாரு கண்டி. இவரா இது பண்ணல. இவர் நம்பி எல்லாம் வந்தவங்களுக்கு எல்லாம் பின்னாடில தான் தெரியுது. இவர் பின்னால் எப்படி நடவடிக்கை எப்படி இருக்கும் பழகினா தான் தெரியும். ஏன்னா நான் கூட இருந்தாலும் எனக்கு தெரியும், புதுசாக அவங்களுக்கு தெரியாது. அப்படியே பார்க்குறவங்களுக்கு அப்படியே பார்க்கறது பிரம்மாண்டமாக தெரியும். இப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாருன்னு. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு தான் எனக்கு தான் தெரியும். அது எல்லாரும் கூட பழகுறோம், நல்லா பழகுறது தெரியும். இப்போ அவர் வெற்றிக்குமரன் நீங்க வெளியேறினாரு, புகழேந்திமார் வெளியினாரு, தியாகராஜ் வெளியினாரு, யாரையுமே கூப்பிட்டு கேட்கறது இல்லை. ஏன் வெளியேறினாங்க ஒன்னு இவங்க கூப்பிட்டு விவாதிக்கணும். நீங்க திமுக குடும்பத்தை சேர்ந்தவர். ஆமா, ஓகேங்களா? திமுக குடும்பத்தை சேர்ந்தவரும் போது நாம் தமிழர் உங்க வீட்டுல இருந்து எதிர்ப்பு ஏதாவது வந்துச்சு? ஏன்னா பரம்பரை திமுகன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. நாம் தமிழர்ல இணைந்ததால் ஏதாவது எதிர்ப்பு வந்தது அவங்க வீட்டில்? நாம் தமிழர் இணைந்த எதிர்ப்புனா இவர் பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரன் தூக்கி பிடிச்சி பேசுறதுனால அதெல்லாம் இணையக்கூடாது, தடை செய்யப்பட்ட இயக்கம், அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், போலீஸ் வரும், அதெல்லாம் இதுன்னாங்க. அதெல்லாம் மீறி என்ன உணர்வா என்னதான் ஆக போகுதுன்னு சொல்லி இவர் கூட நிற்போம், கடைசி வரைக்கும் நிற்போன்னு அதனால தான் பயணிச்சோமே கண்டி. இதுக்கப்புறம் நம்ம இவ்வளோ காலம் பயணிச்சதில் பல நடவடிக்கைலாம் ஒரு ஆண்டு காலமாக ஒரு நடவடிக்கை சரியில்லை. அதனால எங்களால் பயணிக்க முடியாதுன்னு போயிடுச்சு. எனக்கு கூட இருந்தவங்களாம் விலக சொல்லவே கண் கூட பார்க்க முடியுது. ஏன் விலகுனாங்கன்னு கேள்வி கூட கேட்கக்கூடாது முடிவு வச்சிருக்காரு. யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அவர் நான் சொல்றது தான் ஏறி உட்காந்து அவருக்கு கேட்கறதுக்கு முன்னாடி அவரே பேசுறாரு. எதுவும் கேட்கக்கூடாது, நான் சொல்றது தான், செய்யணும் போகணும். இப்படி அடிமைப்பட்டு தமிழனை மீண்டு வரத்துக்கு தான் பாடுபடுறான். இப்படி இவர்கிட்ட போய் அடிமைப்பட்டு இருக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அப்படி அடிமைப்பட்டு வாழணும். அப்புறம் இவரு கூட ஏன் இருக்கணும்? அதுக்கு இளைஞர்களே போய் சண்டை போட்டு இறந்துட்டு இருக்கலாமே. இவர் எல்லா இளைஞர்களையும் பேச்சால வசீகரம் பண்ணி வச்சிருக்காரு கண்டி. தனிப்பட்ட முறையில் இவர் தேசிய தலைவரையோ பிரபாகர பேர் உச்சரிக்காம எங்கேயுமே இவரால் கட்டமைக்க முடியாது.
அந்த 2 புகைப்படமும் அந்த வார்த்தை இல்லாமல் இவரால் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்க முடியாது. இப்போ இருக்கிற 90% இளைஞர்கள் வந்து இதுக்காக தான், என்னத்துக்காக தான் வந்தாங்க. தேசிய தலைவரோட பேர் இதுதான். அது இவருக்கு அந்த பின்னாடி இருக்கிறது வட்ட சூரிய வட்டன்றாங்களே, மறைமுகமாக சக்தி, அதுதான். இது 2 தான். உலக நாடு ஃபுல்லாக எனக்கு ஆள் இருக்காதுன்றாரு. இந்த பேரே இல்லாமல் பிரபாகர் பேர் எல்லாம் பேச சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்கே தமிழ்நாட்டில் கட்சி இது பண்ணி வளர்த்துறேன், மக்களுக்கு நல்லா செய்வேன். இந்த பிரபாகர்ன்ற பேரே இருக்கதான் நானே நுழைந்த உள்ள. அது சொல்ல நான் ஏன் போயிருக்க போகிறேன் அவர் பின்னாடி? அவர் இந்த பிரபாகரன் சொல்லி 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 இருக்கிற மக்கள் எல்லாம் உசுப்பேற்றி நம்ம பக்கம் வர வச்சுன்னா அது ஏற்ற ஒரு இது இல்லை இவர்கிட்ட. இப்போ எல்லாம் வந்தவொடனே இவர் அப்படியே ஆள் மாறிட்டார். ஆளை வச்சு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க சீமானை வந்து தொடக்க காலகட்டத்தில் வந்து வேறு மாதிரியா இருந்தார், இப்போ ரொம்ப மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. தொடக்கத்தில் எப்படி இருந்தார், இப்போ என்ன மாறிட்டாரு சீமான் அவர்கள்? நான் வெளியிலிருந்து பார்க்குறேன், எனக்கு சீமான் அவர்கள் வந்து அப்படியே தான் இருக்காரு, அந்த மாதிரி தான் பேசுறாரு. அதுதான் இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும், கூடவே பயணிச்சுக்கு தான் தெரியும். முதல்ல எப்படி இருந்தாரு, அது எதுக்கு முதல்ல எப்படி இருந்தாருன்னு சொல்லுங்க நீங்க. இப்போ முதல்ல வந்து எல்லாம் எதுவாக இருந்தாலும் பேசுவார், கூடி பேசுவார், இப்படி அப்படி தம்பி அப்படி எல்லாரும் நல்லா பேசுவார், இப்படி பண்ணுவார். இப்போ எந்த செயல் எடுத்தாலும் தன்னிச்சையாக செயல்படுறது. அவர் எது பண்ணாலும் வேட்பாளர் கூட ஒரு அதுக்குன்னு ஒரு குழு இருக்கு, போட்டு விசாரி இது பண்ணும். யாருமே இவர் கேட்கறது இல்லை. இவர் நியமிக்கிறது தான் வேட்பாளர், கூட அவங்க மனைவி கைல்வெளி, இவங்க 2 பேர் சொல்றது தான். தனிப்பட்ட முறையில் நான் மாவட்ட செயலாளரோ மண்டல செயலாளரோ பரிந்துரை கொடுத்தாலும் அதில் நிராகரிக்கப்படும். அவர் நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும் அப்படியே சொன்னார் அவங்ககிட்ட. அப்படி சொல்ல மாட்டார், அவர் மனநிலையில் இருக்கிறார். அதனால தானே நிறைய பேர் இப்போ இது பண்ணியிருக்கிறாருல்ல. நான் வந்து வேட்பாளர் கொடுக்கல, நிறைய பேர் வேட்பாளர் அறிமுகப்படுத்தி வச்சா இது பண்ணி கொடுத்தா இவங்க ஒத்துக்க மாட்டார் இவர். அது நிறைய யூடியூப் சேனல் நிறைய பேட்டில் கொடுத்தா நானே பார்த்துருக்கிறேன். இவர் என்ன நான் இது பண்ண ஒத்துக்க மாட்டார். சஞ்சீவ் கூட சொல்லியிருக்காரு, அது வேட்பாளர் நாங்கள் எவ்வளோ சொன்னோம், இந்த ஊருக்கார பொண்ணு போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. வேலை செய்ய முடிஞ்சா செய்ப்பா, எல்லாம் கிளம்புப்பான்றாரு. அப்போ இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு கட்சி நலிஞ்சடைந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு கூடவே இருந்து நல்லா வந்தவொடனே இது ஏன் கட்சி ஏன் இதுன்றாரு. அது எப்படி இவர் சொந்தமாக இவர் கட்சி எப்படி ஆகிடும் இவர் சொல்லுங்க? ஒரு மரம் தோப்பாகாது, பல மரம் தான் தோப்பாகன்றாங்க. ஒருத்தர் கை தட்டினா சவுண்ட் இருக்காது, பல பேர் கூடி நின்று கை தட்டினா தான் நான் ஆவேசமாக நாங்கள் இது பேச முடியுது. இவரால் யாருமே கை தட்டேன்னு வச்சுன்னா நம்ம பேசினே இருக்கிறோம், கையும் தட்ட மாட்டோம் போனோம், அவர் மனநிலை உள்ளே இருக்கும், அது வெளியே காட்டிக்க மாட்டாரு. அவ்வளோதான், இதுதான் உண்மை. சரி, நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, கூட இருந்த பல பேர் வந்து போகிறாங்க. தியாகராஜன் ஆகட்டும், புகழ்மாறன் ஆகட்டும், திரு வெற்றிச்செல்வன் ஆகட்டும், வெற்றிக்குமரன் ஆகட்டும், எல்லாம் ஏன் தொடர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ஒரு நாள் எங்கே போனாலும் நீங்கள் பார்க்கலாம் அவங்கள. சீமான் அவர்களுக்கு அடுத்தது வந்து வெற்றிக்குமரன் மற்றும் புகழ்மாறன் அவங்களை தான் நான் பார்த்துருக்கேன், அதிகமாக பார்த்துருக்கேன். ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி. ஸோ அவர்கள் போகிற அளவுக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க, இல்லை வந்து கட்சியிலேருந்து சீமான் அவர்களை விலக்கி வச்சுட்டாரா? கட்சியில வந்து சீமான விலகி வைக்கல, இவரோட நடவடிக்கை சரியில்லைன்னு தான் இவங்க விலகிட்டாங்க. என்ன நடவடிக்கை சரியில்லை? என்ன இவர் பண்ற செயல்பாடு சரியில்லை. இவர் எது செஞ்சாலும் குடும்ப அரசியல் ஆயிடுச்சு. இவர் குடும்ப அரசியலே இருக்கக்கூடாதுன்றாரு. அப்புறம் திமுகவுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்? இவர் தென் சென்னையில் வந்து இப்போ பொறுப்பாளராக மனைவி கயல்வியை நியமிக்கிறேன்னு போடுறாரு. அது சாத்தியமாகுமா? அரசியல் அவங்க இது செயல்பட்டுருக்காங்களா? முதல்ல அவர் மனைவி வந்து அரசியல் பாரம்பரியமிக்க காளிமுத்து ஐயா அவரோட மகளாக இருக்கலாம், இருந்தாலும் அரசியல் பின்புலத்தில் வந்ததுனால அதனால போட்ட முடியுமா? செயல்பாடு இருக்குனால, களத்தில் செயல்பட்டு இருக்கணும்ல. இப்போ ஒரு பொதுக்குழு நடந்தது, பொதுக்குழு நடக்க சொல்ல நல்லா விறுவிறுப்பாக போயினே இருக்கிற நேரத்தில் திடீர்னு இடையில வராங்க. வந்த உடனே கூட்டமே சலசலவாக திருப்பி பார்க்குது. இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட்டு. அது காலையிலே கூட வந்திருக்கலாம்ல. மக்களோட பார்வை அப்படி திரும்பணும். யார் வராங்க, அந்நியார் வராங்க, அண்ணி வராங்க. இதுதான் மக்கள் உள்ளே இருக்கிறவங்க மனசு நிலையை வந்து மாற்றணும். அப்போ வர சொல்ல இவங்க வந்து அப்படியே வர்றாங்க. இது அப்போ எல்லாம் திரும்பி எல்லாம் பார்க்குறாங்க. அந்த நிமிஷம் சைலண்ட் ஆகுது, மண்டபமே சைலண்ட் ஆகுது. இதுதான் அப்போது மனசில் இவங்க பதிய வைக்கணும், இப்போவே வந்து பதிய வைக்கணும். அது பகிரமாக அறிவிச்சிட்டு போயிடலாமே, யாருன்னு தெரிய மாட்டேங்குது. வந்து அவங்க மனைவிக்கு வந்து ஒரு தலைவர் பதவி இல்லை முக்கிய பதவி கொடுத்தா பரவாயில்ல, தென்சென்னையில் பொறுப்பாளர் கொடுத்துருக்காரு, அது ஒரு சாதாரண பதவி. அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து குடும்ப அரசியல் நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும்? இல்லை, எவ்வளோ பேர் இருக்காங்களே, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. மனைவியும் கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்களும் கொடுக்கலாம்ல. அப்படி கட்சியில் இருக்கணும், எவ்வளோ பேர் கட்சியில் கூட தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் கட்சி பொறுப்பாளர் மனைவி கூட தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. அப்போ இவங்க வந்துட்டாலும் இவங்களை மீறி நம்ம செயல்பட முடியாதுல்ல, அவங்க சொல்றதானே செய்ய முடியும். இப்போ கயல்விழி வந்து இப்போ கட்சியில் வந்து என்ன மாதிரியான ஆதிக்கம் செலுத்துறாங்க? அவங்க சொல்றது தான் வந்து நடக்குதா? கட்சியில் நடக்குது. வேட்பாளர் தேர்வுலேருந்து எல்லாருமே நடக்குது. தேனியிலையும் சரி, மத்திய சென்னையிலையும் சரி நடக்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும் உண்மை. என்ன கேட்டால் நாங்கள் இல்லை தான் உள்ளவர் அவர், நான் தான் எல்லாம் செயல்படுறது. இப்போ வேட்பாளர்னா கூடி இப்போ சாதாரண ஒரு இந்த திமுக அதிமுக எல்லாத்துலேயும் விருப்ப மனு வாங்குறாங்க. இதில் யார் வாங்குறாங்க விருப்ப மனு?
நான் கேட்டால் இலவசமாக இது பண்ணுறது எல்லாமே அந்தந்த இது. இப்போ நிற்கிற எல்லா வேட்பாளருமே அடுத்த எலெக்ஷன் இருப்பாங்களா கேளுங்க, அதே வேட்பாளர் இருப்பாங்களா கேளுங்க. மீதி அதிமுக திமுகலாம் இருக்கிறாங்க, மீதி கட்சியெல்லாம் அதே வேட்பாளர் மறுபடியும் மாறினாலும் ஒரு 10 பேரோ 5 பேரோ இருப்பாங்க. இதில் இருக்கவே மாட்டாங்க. இதோட போன முத்திரை அப்படியே போயிடும். அதோட அவங்க தான் இருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் தேடணும். இல்லை அனைவருக்கும் வாய்ப்பு தராரு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அப்படி ஏன் நினைக்கிறீங்க? எல்லாரும் அனைவரும் தெரிஞ்சு படிக்காதவெல்லாம் நான் வந்து நல்லா பண்ணுவேன், படிக்காதவங்க சீட்டு கொடுங்க, எல்லாம் பாருங்க, எல்லாம் எம்பிஎல் அட்வொகேட் மருத்துவர் அப்படி தானே கொடுக்குறீங்க. ஒன்று செருப்பு தொழிலாளின்னு கொடுங்க, ஏன் சட்டசபையில் கொடுங்க, எம்பியில் கொடுங்க, ஏன் நிற்கக்கூடாது, சட்டம் படிக்காத நிற்கக்கூடாதுன்னு நிற்கலாம்ல. படிக்காத எல்லாம் நிற்கலாம் இல்லை, நான் எல்லாருக்கும் முன்னுரிமை கொடுப்பேன்றல விடுங்க. எல்லாம் படித்த மருத்துவர் மற்ற கட்சிக்காரர் நிற்கிறான்னா அவங்க அது வேறு. நீங்கள் சமத்துவமாக கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, 40-20 பேர் 20 பேர், அதே மாதிரி படிக்காதவங்க கொடுத்துருப்பாங்க. செருப்பு தொழிலாளி கொடுங்க, சட்டசபையில் மட்டும் கொடுக்குறது பெருசு இல்லை, இதுலேயே கொடுக்கணும். இப்போ தொடர்ந்து நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து நான் தான் கட்சி, என்னை தவிர வேறு யாரும் இல்லை, நான் சொல்ல தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் சீமான் அவர்கள் மீது வந்து பல பேர் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா கட்சியை வந்து கட்டமைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. உண்மையாகவே வந்து சீமான் அவர்களுக்கு வந்து கட்சியை வளர்க்க வேண்டும் என்ற ஆசை இல்லையா? நீங்கள் கூடயே பயணிச்சிருக்கீங்க, அதை பற்றி உங்ககிட்ட பேசியிருக்காரா? அதை பற்றி பேசுறதில்ல, அதை பற்றி என்கிட்ட பேசல. ஆனால் கட்சியை வந்து கட்டமைக்கிற இது இல்லை. அவர் பேசுவார் கட்டமைக்கணும்னு. இப்போதான் இருந்தது ஏன் கட்டமைக்கணும்னா ஃபுல்லாக கட்டமைச்சு வேலை பேசணும் தான். இவ்வளோ நாள் அந்த எண்ணத்துல தான் இருந்திருக்கிறாரு. இதுதான் உண்மை. ஏன்னு கேளுங்க, இப்போ கூட பிரச்சாரம் பண்ண சொல்ல அவர் பேசுறாரு, என்ன அங்கே கூப்பிட்டாங்க 1000 கோடி தரேன்றாங்க, அது டன்னு கணக்கில் தேன் ஊற்றுறாங்க. நான் தனிச்சு நிற்கிறேன்னு முடிவுக்கு வந்துட்டு பேர் பேசுறவங்களுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? அந்த நேரத்தை ஏன் ஒதுக்கணும்? நீங்கள் அந்த பேசுறவங்க அந்த ஒரு நிமிடம் கூட சொல்லுங்க. தனிச்சு நிற்கிறேன்னு வந்துட்டு இப்போ ஒரே வார்த்தை கூப்பிட்டாலாம் தனிச்சு நிற்கிறேன் வச்சிட வேண்டியது தானே. எனக்கு 1000 கோடி தரேன், 40 சீட்டு தரேன், இவ்வளோ சீட்டு தரேன், இப்படியே எதுக்கு சொல்லின்னு இருக்கணும்? அடி மனுஷனுக்கு தான் வருது. அது ஒரு நாள் நடக்கும். இப்போ இது எப்படின்னா, இவர் ஒரே ஆடாக இருந்தால் விலை போகாது. அந்த ஆடு குட்டி போட்டு 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 பல மடம் 1000 ஆச்சுன்னா ஒரு ஆடு விலைன்னு ஆச்சு, பல 1000 ஆடு என்ன விலையாச்சு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்களை இளைஞர்கள் வச்சுக்கின்னு ஓட்டாக்கி அப்படியே பகிரங்கமாக விலை பேசி ஒரு கட்சியில் அடமானம் வச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இல்லை நிறைய பேர் இப்பயுமே வந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வேட்பாளர்களை போடுவதற்கே வந்து தனியாக வந்து பணம் வசூலிக்கிறார் சீமான் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா? அது நான் நேரடியாக பார்க்கல. அது வாங்கியிருக்கலாம், ஏன்னா செலவு பண்ண கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆசை இருக்கும் வளர்ந்து வர கட்சின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருப்பாங்க. இவர் வளர்ந்த கட்சி, நான் ஏன் கட்சின்றாரு. இது வளர்ந்ததுக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அடித்தளமாக இருந்ததெல்லாம் அவங்களாம் யோசனை பண்ணல. ஆமாம், இவர் அதை நினைக்கவே மாட்டுறாரு. நம்ம வளர்ந்துட்டோமே எல்லாம், ஏன்னா இவங்க பழைய ஆள் எல்லாருமே கூட இருந்தால் பின்னாடி நம்மளுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாரு. அப்படி நினைக்கவே கூடாது. பழைய ஆள் யாராக இருந்தாங்க இவரை தூக்கி விட்டவங்க தான். பல லட்சம்லாம் இறஞ்சி நல்ல இது பண்ணியிருக்காங்க அவருக்காக. எங்கே போனாலும் இவருக்கு வெற்றிக்குமரன் ஆகட்டும், அவர் கட்டுமான இதில் இருந்தார், அவரும் தொழிலை போச்சு. புகழேந்தி மாறன் இருக்கட்டும், அவர் நல்ல இதில் இருந்தார். அவரும் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு 20 வருட வாழ்க்கை வேஸ்ட்டாக பண்ணிட்டாரு. குடும்பம் அண்ணன் 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 எதுக்கு எடுத்தாலும் அண்ணன். நான் கூட கேட்பேன், என்ன மாவட்டம் எப்போ பார்த்தாலும் அண்ணன்னு சொல்கிறேன். அண்ணன் கல்யாணம் ஆச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டோட்டலாக அப்படியே மாறி. ஏன்னா அவ்வளோ குடும்பத்தில் அண்ணன். அவருக்கு குழந்தை கூட இதே புகழேந்தி மாற நானும் தான் போய் கோடம்பாக்கத்தில் மாவீர பேரவன் பதிவே பண்ணுறோம். நாங்கள் 2 பேர் தான் போய் பண்ணுறோம். அப்போ பார்த்துங்க, அவர் பையனுக்கே பேர் வந்து பதிவு பண்ணுறது புகழேந்தி மாற தான் போகிறாரு, கூட நான் போகிறேன். அப்போ எவ்வளோ நம்பிக்கையாக இருந்துருப்பார் பாருங்க. இப்படியாப்பட்ட ஆள் ஒருத்தர் வெளியே போறாருன்னா கூப்பிட்டு ஏன் பேச மாட்டீங்கன்றேன். ஏன் பேசுங்க. நீங்க போய் ஏன் பேசுற? சீமான் அவர் பேச விட மாட்டாரு. ஆமா, எதுவுமே பேச. அவர் டி நகர்ல கலைஞர் கொடுத்து வர சொல்லவே பேசுறது தான் நான் முடிவில் தான் இருந்தேன். அவர் வந்தவனே ஏறி மைக்க கையில பிடிச்சின்னு நான் தான் மாவட்ட செயலாளர், யாரும் கேட்கக்கூடாது, நான் சொல்றதான் செய்யணும் போன்னுட்டு போயினே இருக்கிறாரு. சரி, நீங்க ஏன் கட்சியிலேருந்து விலகினீங்க? எப்போ வந்து கட்சியிலேருந்து நீங்க ஒதுக்கப்படுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது? ஒதுக்கப்படல, இவங்க செயல்பாடு சரியில்லை. மாவீரர் தேசிய தலைவர் அவர் பிறந்தநாளுக்கு பல்லாவரத்தில் கூட்டம் நடந்தது. அப்போ போக சொல்லவே பார்க்குறேன். எல்லாரும் நம்ம கூட எப்படி பழக்கினாங்க, எப்படி போனாங்கன்னு தெரியுது. இப்போ 15-13 ஆண்டு காலம் பழகி இருக்கிறோம் எல்லாரும். அவங்க வந்து திடீர்னு ஒதுங்கி போகிற மாதிரியே தெரியுது. நான் அப்படியே யோசனை பண்ணுறேன் எல்லாம் போட்டு. அதில் 3வது ரோவில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் வந்து உங்களால யார் இங்கே உட்கார சொன்னதுன்னு கேட்குறாரு. அப்போ எனக்கு கோவத்தை அடக்க முடியாது. நான் எழுந்து கேட்கறதுக்கு பதில் சொல்கிற கூட வந்து என் காலை பிடிச்சி இப்படி அமுக்குறாரு, நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, கூட்டம் நடக்குது. ஏன்னா நம்ம வந்து இவர் சொல்கிறாரு, நம்ம தன்மானத்தை விட்டு அவங்க வரல, என்ன உணர்வாக வந்திருக்கிறோம். அவ்வளோ அடி பணிஞ்சு போய் அவர்கிட்ட இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை. அவருக்கு இருக்கிற வீரம் இதுதான் எல்லாருக்கும் தான் இருக்கும். அது எல்லாருக்குமே அந்த கோபம், மான ரோசம் எல்லாருக்கும். அவரை மட்டும் யாரும் எதுனா சொன்ன கோபம் வருது இல்லை, மற்றவங்க மற்ற பேசினா அவர் புகார் தெரிவித்த கோபம் வருது இல்லை, அது மாதிரி தான் எல்லாருக்கும் வரும். இது பெரிய விஷயம் இல்லை. அவர் கேள்வி கேட்கக்கூடாது யாருமே. அவர் சொல்கிறது தான் சட்டம். அடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஹிட்லர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இவர் ஒரே நாடு ஒரே தேசம் மட்டும் கத்துறாரு. இவர் ஒரே கட்சி என் கட்சின்னு சொல்கிறாரு. அது மட்டும் எப்படி ஏற்றுக்க முடியும்?
பல மக்கள் செயல்படாமல் வந்து ஒரு கட்சி வந்துட்டு இருக்குமா? நான்லாம் எங்கெங்க இடைத்தேர்தல் எங்கெங்க போயிருக்கிறேன்னு தெரியுமா? வீட்டிலே கேட்பேன், உனக்கு குடும்பமே இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அண்ணன் அண்ணன்னு போறேன்னு. அந்த அண்ணன் மேலே இந்த விசுவாசத்தில் தான் அவரோட கை இருக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல புகைப்படமே அவர் வந்து துண்டறிக்கையில் வந்து கருப்பு வழியில தான் போடுவாங்க, இப்படி கை தூக்கம் தான் போடுவாங்க, கலர் படமே போட்டதில்லை. முதல்ல கபடி போட்டி வந்து நந்தன OMC நடத்த சொல்ல நாங்கள் தான் கலர் புகைப்படம் போடுறோம், ஸ்டாண்டிங் பேனலில் ஃபுல்லாக போடுறோம். அதுக்கு கூட மாவட்ட செயலர் கலர் படம் போட்டால் அண்ணன் ஒத்துக்க மாட்டாருன்னா இது போட்டே அவனும் எல்லா கட்சிக்காரன் போகிறான்னு சொல்லி இதை போட்டே ஆரம்பிச்சு நான் தான் முதல்ல இதை சொல்ல பார்க்கல. முதல்ல யாருன்னா போட்டாங்கன்னு நான் சண்டை போட்டு போட வச்சாங்க கலர் போட்டாங்க. இவர் கல்யாணத்துக்கு 5 நாள் கண்ணு முடிச்சு வேலை செஞ்சுக்கிறேன் OMCல. 5 நாட்கள் அப்படியே உட்காந்து பேனர் டிசைன் பண்ணுறதெல்லாம். காலையில் கல்யாணம், அன்றைக்கி வெடிகால 4 மணி வரைக்கும் வேலை செய்கிற OMCல. அந்த தாலி சரடு ஆசை போட்டது என்கிட்ட தான் இருக்குது. வீட்டில் போய் தூங்கிட்டேன். போய் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, ஏன்னா எங்கன்னா தூங்கினுக்கிறோன்னு பக்கத்தில் சீட்டு தானே அப்படியே போகிறேன், சரடு இருக்குது என்னென்னா நான் தாலி சரடு வச்சுன்னு தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் ஓடனே, ஏன்னா அவ்வளோ உணர்வு அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தோம். எதுனா அண்ணனுக்கு அப்படியே அவருக்கு எதுனா கூட நம்ம உயிர் தானே ஃபஸ்ட்டு போடணும் அப்படி இருந்தோம். அவரு என்ன தெரியுமா, இதெல்லாம் அவர் உயிரினே நினைக்கல. அவர் ரொம்ப கீழ்தனமாக நினச்சிட்டார் நம்மள. இவன் இல்லைன்னா இன்னொருத்தங்க. அது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தர் கீழே வந்தோன்னா அவன் மேலே ஏறி வருது ரொம்ப கஷ்டம். விழுந்தோம் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக எழுந்தான்னு வச்சுங்களேன், அதுக்கு இவருக்கு தான் பலவீனம். அது புரிஞ்சிக்க மாட்டாரு. என்ன பண்ணுறது, இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்? சரிங்க சார். இப்போ கட்சியிலேருந்து சீமான் அவர்களே உங்களை விளக்குனாரா? நீங்கள் வந்து நானே தான் விளக்கிட்டேன். என்ன காரணம் சார்? சீமான் அவர்கள போய் பேச வேண்டியது தானே? பேச விட, அதனால தான் சொல்கிறேன், என்னை பேசவே விட மாட்டுறாங்க. இவர்கிட்ட ஒரு முறை 2 முறை பார்க்கலாம். நான் தீநகர் கலந்தாய கூட்டத்திலேயே பேசுறது தான் முடிவெடுத்து உள்ளே போகிறேன். புகழ்ந்து மாற வெளியே போனதுக்கு காரணம் என்ன காரணம் உங்களுக்கு தெரியணும், எப்படியே தெரிஞ்சிருக்கும், இல்லை அவருக்கு தெரியணும். எதுனா ஒரு விளக்க கொடுங்கன்னு கேட்குறேன், பதில் சொல்ல மாட்டாரு. அதை பற்றி பேசாதேன்றாரு. லிஃப்ட்டில் கேட்டேன், அதை பற்றி பேசாதேன்றாரு. என்ன அவர்கிட்ட பண்ண முடியும்? அவர் நம்பிக்கை இல்லாத பார்த்தாரான்னு தெரியல. மண்டபத்து உள்ள வர சொல்ல என் சட்டையை விலகி இப்படி பார்க்குறாரு. அப்பவே எனக்கு மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. மற்றவங்க என்ன சொன்னாங்க எனக்கு தெரியாது. இருக்குதா இல்லையா, பச்சையை அழிச்சிட்டானான்னு சொல்றான்னு தெரியாது. அப்படி தூக்கி உள்ள மண்டபத்து உள்ள ஏற சொல்லி இப்படி சட்டையை தூக்கி பார்த்தோன்னே வந்து இந்த டாட்டூ வந்து அழிச்சிட்டீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்குறாரா? அது நான் மனசுல அவர் தூக்கி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வேதனையாவே ஆயிடுச்சு. என்னடா இப்படி சட்டையை இப்படி தூக்கி பார்த்தாருன்னு. எதனால பார்த்தாரோ எதுவும் தெரியாது எனக்கு. ஏன்னா கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டா. எப்போ சும்மா கூட சொல்லியிருக்கலாம், அண்ணன் அழிச்சிட்டாருன்னா அவரு ராஜா இருந்திருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்குறேன் நான். இதெல்லாம் குத்துறதுக்கு எவ்வளோ வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? எல்லாம் எவ்வளோ சண்டை. நான் அப்போ கூட வலது கையில் ஏன் குத்துறேன்னா, சாப்பிட சொல்ல இருக்கணும், போக சொல்ல எங்கன்னா போக சொல்ல யாருக்குன்னா கை நீட்டி பேசுறோட பார்க்கணும். அப்போ கேட்பாங்க யாருப்பான்னு. இந்த உருவம் நான் பழைய புகைப்படம் நிறைய பேருக்கு தெரியாது, அதனால அண்ணன் பேர் இங்கே இருக்குன்னு சீமான்னு குத்துனேன். அப்போ கேட்பாங்க சீமானா யாருப்பான்னு. நாம் தமிழர் கட்சி இப்படியாவது கட்சியை கொண்டு போவோம், கட்சி எடுத்துன்னு போவோம், இப்படி தான் நம்ம செயல்பட்டோம் கண்டி. இதனால எவ்வளோ பேர் தெரியும், நம்ம பச்சை குத்திருக்கிற இப்படி பேரை குத்து அவசரப்பட்டு குத்துன்னு எவ்வளோ பேர் சொன்னேன். யான்னு இதே இந்த பச்சை குத்து கூட அன்னைக்கு கூட பிடிச்சியா நான் எதுக்குறேன் இதெல்லாம் குத்துன்னு கேட்டாங்க. இதுவும் ஒரு பப்ளிசிட்டி தான். இப்போ மக்கள் இதில் போய் பரப்பணும், அண்ணனே போய் எதுக்கு பண்ணிட்டு தெரியணும், சீமான் யாருன்னு ஊருக்கு எல்லாம் தெரியணும், அந்த எண்ணத்தில் நம்ம குத்தணும். அவரு என்ன தெரியுமா, நம்ம கூட இருந்தவங்க யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது, நம்ம ஒரே ஆள் தான் உச்சியில் இருக்கணும், மீதிக்கிற ஆள் எல்லாம் கோபுரத்துக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிச்சா அது என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு இல்லை உங்களை வந்து ஒதுக்கிறது காரணம் என்ன? எங்களை வந்து அவர் ஒதுக்கவே இல்லை, நானே தான் வலிக்கிட்டேன். இவர் செயல்பாடு அப்படியாப்பட்ட இப்போ வெற்றிக்குமரன் என்ன புகழேந்திலாம் அவங்களே இது பண்ணிட்ட பேரு அவங்களுக்கே இந்த நம்ம நீங்க வந்து அவர்களோட வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறதால தான் உங்களையும் ஒதுக்குனாரா? அப்படியே நினைக்கலாம் நாளைக்கு. ஏன்னா நான் புகழேந்தி மாறனுக்கு ரொம்ப க்ளோஸா விசுவாசமா எப்படி அண்ணனுக்கு இருந்தேனோ அதே மாதிரி இவருக்கே இருந்தேன். அதனால இவர் நம்ம இங்கே நடக்கிறதெல்லாம் போய் எதுனா அவங்க சொல்ல வரோம் அந்த எண்ணத்தில் கூட இருக்கலாம், அப்படியே கூட நினச்சிக்கலாம். அது கண்டிப்பாக 100க்கு 100 இருக்கும். ஏன்னு கிடையாது, எல்லாருமே கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா புகழேந்தி மாறன் தான் எனக்கு அண்ணனே அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர் எப்படின்னு கேட்க சொல்லி நீ என்னை எப்படி நம்புறீங்களோ அதே மாதிரி இவர் நம்பலான்றாரு நேரடியாகவே. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை கூட்டினாரு. ஏன்னா அவ்வளோ விசுவாசமாக இருப்பேன், அவ்வளோ நம்பிக்கையாக இருப்பேன். கடைசி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் இருந்தேன். இது வரைக்கும் ஒரு குற்றம் அவர் மேலே வச்சது இல்லை. இருக்க வரைக்கும் இருந்தேன். இவர் செயல்பாடு மாறி மாறி போடணும்னு இவர் போனதுக்கு காரணம் சொன்னல, இவர் நம்ம அறிமுகப்படுத்தி இவரே வைக்கிறாரு. இவர் போனதுக்கு காரணம் சொல்ல மாட்டார், அதை பற்றி பேசாதுன்னு சொல்றேன்னு அர்த்தம். அப்புறம் அவர் மூலியமா தான் இவரே தெரியும் எனக்கு. எல்லாருமே அறிமுகப்படுத்தி இவர் தான். அப்படியாப்பட்ட ஆளே ஒருத்தர் வெளியேறாருன்னா அது காரணம் சொல்லணும். இது மாதிரி போயிட்டாருப்பா, இது மாதிரி ஆயிடுச்சுப்பா, இந்த குற்றம் அவர் மேலே சுமத்தணும் அவர் பதில் சொல்ல போறாரு. எதுவுமே சொல்லாமல் இவர் இப்படியே பண்ணியிருந்தா நான் அவர் உள்ளுக்குள்ளேயே வச்சு அவன் போயிட்டான் இவன் போயிட்டான், கட்சி விட்டு போறவங்க போப்பா நான் பார்த்துக்கிறேன் எவ்வளோ நாள் பார்த்துக்க முடியும்? இப்படியே கட்சியை வளர்த்துருவோம். நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய பேர் விலகிறாங்க. ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், இந்த புகழேந்தி, தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு சுடலை. அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் நினைக்கிறேன்
பேர் சரியா ஞாபகம் இல்லை, உதயகுமார்னு நினைக்கிறேன். உதயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கட்சியை விட்டு விலகுறாங்க. கட்சி சார்பாக வந்து இதுக்காக தான் வந்து விலகுறோம், இல்லை இதுக்காக தான் விலகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பராக அறிக்கையோ அதில் இருந்து தலைமையிலேருந்து ஒரு தகவலோ ஏன் வர மாட்டேங்குது? கொடுக்க மாட்டாங்க. தவறு ஃபுல்லாக அவங்க மேலே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இப்பவும் கூப்பிட்டு யாருமே பேச மாட்டாங்க. நீங்கள் விலகி போயிட்டீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் இப்போ ராஜீவ்காந்தி விலகி போனது கூட எவ்வளோ நேரம் கூப்பிட்டு பேசிக்கலாம். 6 மாத காலமாக அவர் ஃபோனே எடுக்க மாட்டார். சரி போயிட்டார், எடுக்கிறாரு, நம்ம கூடவே பயணிச்சாலே அந்யோன்யமாக இருந்தாலே போயிட்டாரு, விலகிட்டாருன்னு கூப்பிட்டு பேசலாம். என்னப்பா தவறு, என்ன ஆச்சு, யார் என்ன சொல்கிறாங்க, தவறே பண்ணிட்டுங்க, யார் பண்ணான்னு கூப்பிட்டு விசாரிக்கணும். இல்லை இப்போ தண்டனையே கொடுத்தா கூட ஹைகோர்ட் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஜனாதிபதி கருணாமணி வரைக்கும் போகிறான். அவனுக்கு இருக்கிற இது கூட இங்கே இல்லையே. இப்போ இவரு மட்டும் சின்ன கடைகள் மட்டும் கோர்ட்டுக்கு போகிறாரு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போவான்றாரா? இவருக்கு மட்டும் தேவைன்னா எல்லா கோர்ட்டுக்கும் போவார். மக்கள் இவரு கூட பயணிச்சவங்களுக்கு பிரச்சனை கேட்க மாட்டாரா? கேட்கணும்ல, அது கேட்கணும்ல. என்னப்பா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, யாரையும் எதுவும் கேட்கக்கூடாது. இருக்கிறவங்க இருங்க, இல்லைப்பா கூடாது. ஏன்னா இவர் வளர்ச்சி வந்து பின்காலத்தில் இவங்க பயன்படுத்தி இவங்க கூட போயிடுன்னு இவருக்கே உள் மனசு பயம் கூட இருந்து சொல்லுவது. ஏன்னா அப்படி நினைக்கவே கூடாது. இவர் கடைசி வரைக்கும் தாங்கணும் இவங்க தான். என்ன இவர் கடைசியாக வந்து பேச சொல்ல கூட முன்னாடி தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு முன்னாடி மயக்காட்சி போட்டு விழுந்துட்டார். இது கூட இது போக சொல்ல. அப்போ தூக்கி போனவங்களாம் இவங்க தான். இப்போ இருக்கிற சாட்டை முறைகள்லாம் எவனும் இல்லை கூட. அவங்க பேச்செல்லாம் கேட்டுதான் இவர் இப்படி பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கூடவே அது நல்லது இல்லை. அண்ணன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், ஏன்னா பத்திரமா இருக்கணும். அவர் என்னத்துக்காக வந்தன்றாரு, கூட இருக்கிறவங்களுக்கே ஆபத்து மாதிரி எங்களுக்கு தோணுது. ஏன்னா நம்ம ஆபத்தை கூட இருந்து பார்க்க முடியாது. அதனால விலகிட்டா நல்லது தான். அனுபவம் அவருக்கு தெரியும், அனுபவிச்சாதான் அவருக்கு தெரியும். பழைய தம்பிகள்லாம் எப்படி இருந்தாங்க, இப்போ கூட எப்படி இருக்காங்க. இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து பணம் 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 தான். அவருக்கு தெரிஞ்சு தெரியும் தெரியாது. இப்போ என்ன கூட ஒருத்தர் நான் விலகணுன்னு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஏங்க இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியாம தெரியாமல் இருக்குது எதுக்கு ஒரு தலைவர்? அப்புறம் என் கட்சி தானே எப்படி சொல்லணும்? நான் விலகணுன்னே அப்போ இந்த டிவியில் பார்த்துட்டு கேட்டுருப்பாரு போது, அப்பவே கேட்குறாரு ஃபோன் பண்ணி, இதுமாதிரி பண்ணுறாரு. ஒருத்தர் இதுலேருந்து ஃபோன் பண்ணுறாரு, இளங்க தம்பி என்ன இப்படி பண்ணுறீங்க போகிறீங்கன்னு. நான் அதெல்லாம் பெருசாக நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களே அண்ணனை கேளுங்க. இதுமாரி பல பேர் விலகுறாங்க, ஏன் அவர் கேட்க மாட்டீங்க? கேட்கவே மாட்டாங்க யாருமே. கேளுங்களேன், அதை விடுப்பா பார்க்கலாம், வேறு எதுனா அந்த கேளுப்பா. இப்படியே தான் காரணம் சொல்லணும்ல. மீதிக்கெல்லாம் காரணம் கேட்குறாருல. இவர் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்கிறாருல, விவாதத்துக்கு வான்னு கூப்பிட்றாருல. பத்திரிகையாளர் கூட கேட்க சொல்ல பதில் சொல்லல. இவ்வளோ பேர் போய்க்கிறான், அதெல்லாம் விடுப்பா, அவங்க விலகிட்டா. இப்படிலாம் ஒரு பேச்சாது. இவ்வளோ ஆளுங்கண்டா அவங்க கேள்வி கேட்க விட மாட்டார். இத்தனை ஆளாண்டம் பயணிச்சவங்க கூட இன்னும் உங்களுக்கு கருத்து வேடுபாரு, என்ன பிரச்சனை, எதுவுமே வெளியே வராது. போயிட்டாங்க, விட்டுருங்க, அதை பற்றி பேச. வேற எதுனா கேள்வி இருக்குதா, வேற எதுவும் கேள்வி இருக்குது. இப்படி பேச விடாம ஒருத்தர் பண்ண என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போல்லாம் 4 கேமரா வந்து நிற்கிறதே அபூர்வம் அவருக்கு தொடக்கத்தில். ஆமாம், ஆரம்ப காலத்தில். எனக்கு அந்த வேதனை தான். இப்போ கூட இருக்கும் புதுசாக வந்துட்டு வந்து எல்லாரும் வந்து நிற்கிறதுனால எல்லா பெரிய பணம் வசதி வச்சுருந்தவங்களாம் கூட வந்து நல்லது எதுக்கும் பிரச்சனைக்கு வர மாட்டான். உண்மையாக இருக்கிறது தான் நல்ல உயிரே கொடுத்து கூட நிற்பான். அது புரிஞ்சிக்க மாட்டுறாரு. நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் இருந்தாலும் வேதனை தான் இருக்குது. கடவுள் தான் அவரை காப்பாற்றணும். எனக்கு கூட ரொம்ப நம்புறாரு, ரொம்ப நம்பிக்கையாக இருந்தவங்களை வெளியேற்றிட்டாரு. நம்பிக்கை தன்மையற்ற கூட இப்போ சாட்டை தருமவங்களாம் 2-3 வாட்டி கட்சி விட்டு போயிட்டாப்புல. அப்புறம் கட்சி விட்டு நீக்கினாரு, எதுக்கு சேர்த்தாரு சொல்லணும்ல. எதுவுமே சொல்கிறார், நீ போப்பா வாப்பா, நீ எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போயிட்டு பண்ணி வந்துடும். அப்படி மானம் கட்டு நம்மளால இருக்க முடியாது. அவன் சுயநலத்துக்காக இருக்கிறான். இப்போ சாட்டை துறைமுருகன் யூடியூப் சேனல் வச்சுக்கிறாருன்னா சும்மா ஒன்று வச்சில்ல. அவர் நாம் தமிழர் கட்சி எல்லாம் பார்த்ததும் வியூஸ் வந்ததை கண்டி தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஆரம்பித்து அவர் ஒன்றும் பண்ணலை. இதெல்லாம் பயன்படுத்திக்கினாங்க. இவர் எப்படி சீமானை வந்து தேசத்தலைவர் பேரும் புகைப்படம் போட்டு பயன்படுத்தினாரோ, இவர் புகைப்படத்தை போட்டு கூட ஒரு பயன்படுத்துகிறார். இதுதான் வாழையடி வாழையை வருது பாருங்க, மாறி மாறி இப்படியே தான். சரி, இப்போ நீங்கள் வந்து கட்சியை விட்டு விலகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சிகள்லாம் வந்தது செய்திகள். அதை பார்த்துட்டு சீமான் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்ணார்? அதுக்கு அடுத்தது வந்து கட்சி சார்பாக ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கையில் வந்து நீங்கள் வந்து பிஜேபியின் பி டீம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை? ஏன்னா யாருக்குமே வந்து இந்த மாதிரி அறிக்கைலாம் வந்ததில்லை, உங்களுக்கு தான் வந்துருக்கு. அதான் யோசனை பண்ணுங்க. அதனால தான் ஆரம்ப காலத்திலே சொன்னேன். ஏன்னா அவருக்கு கூட நெருக்கமான பர்சனல் ஓட்டுநர். அதனால எத்தனை வருஷமா ஓட்டுநரா இருக்கீங்க? நான் ஆரம்ப காலத்துல கூடவே இருக்கிற, பர்சனலாக போனால் வண்டி எடுத்துன்னு போவேன். நான் அதுதான் உண்மை. பர்சனல் டிரைவராக அவர் வேலைக்கு போகல, சம்பளத்துக்கு வேலைக்கு போகல, பர்சனல் டிரைவர். ஆமாம், பர்சனல் எங்கன்னா போனால் முக்கியமான போனால் குடும்பம் வர கட்டி. அதனால இது ஏன் இது மாதிரி வெளியேறவங்க மேலே வந்து பிஜேபி கைகூலின்னு சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இது தலைமைக்கு தெரிஞ்சுதான் அவங்க அழுத்தத்தினால தான் தொகுதி செயலாளரை வச்சு கொடுக்குறாங்க. தொகுதி செயலாளர் வந்து எங்கள் மேலாம் நல்லா பாசமாக தான் இருந்தால், நல்லா பேசி தான் இருக்கிறாரு, நல்லா இதுதான் பண்ணுறாரு. அழுத்தம் காரணமாக அவர் கொடுக்குறாரு. இது வந்து பெரிய விஷயம் இல்லை. இப்போ நாங்கள் பிஜேபி பண்ணுறோம், அப்போ இவர் தான் பிஜேபி டீமு. அவர் எப்படி பிஜேபி டீம்? ஆமாம், பேசுகிறாருல. என்ன இவங்ககிட்ட பேசுனேன், அவங்ககிட்ட எங்ககிட்ட யாருமே பேசலையே.
எங்ககிட்ட பேசவில்லை, யாருமே பேசலையே. இவர்கிட்ட தானே சொல்றாரு. நானுங்களா சொல்றேன், என்ன பிஜேபிக்காரன் கூப்பிட்டா, இந்த கட்சிக்காரன் கூப்பிட்டு நாங்கள் கூப்பிடுவில்ல. உணர்வா போயிட்டு தேசிய தலைவர் பிரபாகரனுக்காக நின்னோம். இவர் தேசிய தலைவர் பேரே சொல்லி வியாபாரமாக்கிட்டாரு. அதுதானே உண்மை. என்ன இவன் கூப்பிடுறான், இந்த கட்சிக்காரன் கூப்பிட்டான், அம்மா இவ்வளோ சீட்டு தரேன், 400 கோடி தரேன், இதெல்லாம் நாங்களா சொல்றோம்? ஒரு பொது இடத்துல போய் பேசுறாரு, இதே மாதிரி சொல்லலாமா? 1000 கோடி தரேன், தேனு கண்ணுக்கு காதுல தேன் டன்னு கணக்கில் ஊத்துறேன், இது இவ்வளோ சீட்டு தரேன்னு சொல்றாங்க. இது சொல்ற இடமா? இதெல்லாம் சொல்ல பார்க்கலாம். ரகசியமா தானே பேசுறாங்கன்றாரு. ரகசியம் இவர் போட்டு அடிக்கிறாருல. அப்ப யார் பிஜேபி? இவர் தான் பிஜேபி. பிஜேபின்னு ஊரெல்லாம் சொல்லுவாரு. இவர் தான் இப்போ தெரியுது இல்ல. நாங்களா போய் பேசுறோம், எங்களுக்கு காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். என்ன யாருக்கிட்ட ₹1 வாங்கியிருப்பேன்னு சொல்லுங்க, இந்த கட்சி பேரை சொல்லி. எங்க காசு தான் செலவு பண்ணியிருப்பாங்க, எங்க உழைப்பு தான். நேரங்காலம் இல்லாமல் உழைச்சவனு குடும்பத்துக்கு செலவு பண்ண நேரத்தில் இவரு கூட தான் செலவு பண்ணியிருக்கிறோம் நாங்கள். அப்படியேப்பட்டால பிஜேபி டீம்னு கதை கட்டி விடுறது எவ்வளோ இது தெரியுமா? அது வேற எதுனா கூட சொல்லிட்டு போகலாம். நம்மளால கார்பரேஷன்ல போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இவர் தான் எங்க இவரை வெளியே கொண்டு வந்துருப்பாருன்னு இவர் மறைக்கிறதுக்காக ஒரு குற்றம் சுமத்துக்கிறார். மற்ற மாதிரி சுமத்த முடியாது. எல்லாருக்கிட்டுமே எல்லா ஆதாரம் இருக்குங்க. எப்பவுமே எல்லாருமே போட்டு வெளியே கொண்டு வர முடியாது. விவாதம்னு வந்துட்டா எல்லாம் வெளியே ஒன்று வந்துடும். அதெல்லாம் வேணாம், எதுவுமே வேணாம். அதனால அப்படியே போயிட்டு வரலாங்க. இல்லை, இப்போ கட்சியில் வந்து நிறைய பேர் வந்துருக்காங்க. இன்னுமே வந்து கட்சியில் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், பல பேர் வருவாங்க. அது இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சோடனே பாருங்க, இப்போ வேட்பாளரை நிற்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. நீங்கள் ஒன்று எழுதி வச்சிங்க. இப்போ நான் சொல்கிறேன், வேட்பாளரை இப்போ நின்று 40 வேட்பாளர் எத்தனை பேர் வெளியே வராங்கன்னு பாருங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க சார் நீங்கள்? அது நடக்கும். இப்போ அண்ணனோட இதுவானால தான் நிற்க வைக்கிறாங்க. கட்டாயத்தினால தான் நின்று இருக்காங்க. பேர் கொடுத்துட்டு இது பண்ணிட்டாரு. ஏய் தம்பி நீ நில்றா, நீ நில்றா, இப்படி தான். என்ன செலவு பண்ண எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா, எல்லாம் போயிடுறேன், இப்படி தான். ஒரு விருப்ப மனு வாங்கி நேர்கால் பண்ணியும் குடும்பத்தோட பேக்ரவுண்டை பண்ணியும் எதுலையுமே பண்ணுறது இல்லை. இவர் அறிவிக்கிறதா தான் சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து தெரியுது இல்லை எப்படி ஒரு கச்சை கட்டாமச்சு கடை எடுத்துமா வர இவர். இப்போ நின்னவங்கள அதே தொகுதியில் நின்னவங்கள அடுத்த வாட்டி வாய்ப்பு கொடுக்க மாட்டார். நீங்கள் வேணா பாருங்க, கொடுக்க மாட்டார். நீங்கள் லிஸ்ட்டு வச்சுருப்பீங்க, நீங்கள் எடுத்து பாருங்கள். போன வாட்டி இன்னும் 2016 ரெட்டமலை தேருக்கு சொல்ல பத்மநாபன் நின்னாரு, ராமநாதபுரம் ஆள், அவர் வதக்கிட்டாரு. அவர் அப்பயே போயிட்டார். அவர் திமுகவுக்கு போயிட்டார். நான் போய் வளர்ந்துருந்து நிறைய பேர் கூப்பிட தான் செய்கிறாங்க. நான் போக மாட்டேன். என்ன உணர்வாக வந்தேன், இவரை நம்பி வந்தேன். இவர் கடைசி வரைக்கும் என்ன உணர்வு, இவர் இருக்க மாட்டார், நம்ம இருக்கணும். அந்த தன்மான உணர்வு நம்மளை தாக்கு பிடிக்க முடியல. வெளியேறிட்டோம். கேள்வி கேட்கக்கூடாது. வெளியேறவங்களை பற்றி பதில் எதனா சொன்னால் அதுக்கு நம்ம கரெக்டாக விட சொல்லலாம். எதுவுமே கேட்காதே நம்ம இது பண்ணி வச்சு சொல்லுவாங்களே, எல்லாம் பேசி எல்லாம் மெஸ்மரைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. அண்ணன்டா என் உயிர்டான்னு கத்தி பேசுறதுனால வந்து இதுவாகிட முடியாது. அந்த நேரம் கூட்டத்தில் கத்தி பேசி இவர் சுயமா தத்துவத்தில் சொல்றாரு நினைக்கிறீங்களா? நீங்க ஒன்றும் சொல்லுங்க. எல்லாம் பொதுவே பாருங்க. அவர் சொன்னாரு, தூசே சொன்னாரு, மாசேன் சொன்னாரு, பெரியார் சொன்னாரு, அண்ணா சொன்னாரு சொல்லுவாரு. கண்டி சீமான் சொல்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொல்ல தெரியாதா? புக்கு அவரு சொன்னதை நான் சொல்றேன். நான் படிக்காத ஆள் தான். அவரு சொல்றதுதான். மொத்த தத்துவத்தில் நான் கூட தான் நல்ல மனப்பாடம் பண்ண நானும் தான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். இதுதான். இதெல்லாம் சொல்லி மனசு படிக்காத மக்கள்ல கூட இளைஞரெல்லாம் உஸ்பேத்தி வச்சு அந்த மெஸ்மேஜ் பவர் மாதிரி பண்ணி அப்படியே இவர் கட்டுக்குள்ள வச்சு எடுத்துன்னு வர்றாரு. அந்த தேர்தல் நேரத்தில் தான் அவர் கண்ணுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாது. இப்போ எங்கள் மேலே தொகுதி செயலாளர் மூலியமா கொடுத்துட்டாங்களே பிஜேபி கைக்குள்ளே, இதே தொகுதி செயலாளர் இப்போ உங்களுக்கு வீட்டு வாசலில் விடல, கவு சாத்திட்டாங்க. என்கிட்ட புகார் அளிக்கிறார். நான் போய் கேட்குறேன் அங்கே உள்ள அவர் வீட்டுக்கு போயிட்டு. ஏன்னா நாங்கள் பழைய ஆளுக்கு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் அவ்வளோ அனுமதிமாக இருந்தாங்க. நாங்கள் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம். அப்படி இருந்தாலும் நான் போய் கேட்டேன், எனக்கு தெரியல, நான் கும்பலில் ஆள் தெரியலண்ணா உள்ளன்றாங்க. நான் மனசு கேட்காம தானே போய் கேட்டேன். இப்போ அதே ஆள் சின்ன அறிக்கை விட்றாங்க. இப்போ இவருக்கு நடக்கும் பாருங்க. இவரும் தன்னால் வெளியே வந்துடுவார். யாரு? ஆதிகாசன் வந்துடுவார் பாருங்க, நடக்கும். சரிங்க சார். இப்போ நாம் தமிழர் கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க? எதிர்காலம் எப்படி இருக்குன்னா, அல்ல கை சாட்ட தூரம் இருங்க. இந்த பாக்கியராஜி இவங்கள வெள்ளம் வச்சுருந்தா வச்சுல, எதிர்காலம் எதிர்நோக்க முடியாது போயிடும். ரொம்ப பின்னோக்கி போயிடுவார். தேர்தல் நேரத்தில் மக்கள் வரும், பேச்சு யாரை வேணாலும் கேட்கலாம். பாட்டு பாடுறாங்கன்னா நான் 10 பேருக்கு நின்று பார்ப்பான். டான்ஸ் ஆடுறாங்கன்னா எட்டி பார்த்துட்டு போவான். ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா குஞ்சு பார்த்துட்டு போவான் ஆச்சுன்னு. அது மக்களோட மனநிலை. அது இயற்கையாக பார்க்குறது. அது இவருக்காகவே வரணும்னு இது இல்லை, கட்டாயம். எல்லாம் ஊர்லேருந்து இவ்வளோ பேர் வரணும், இவ்வளோ பேர் வரணும்னு இப்படி போட்டு பஸ்ஸை பிடிச்சி வச்சுன்னு அவங்க செலவு பண்ணி இவ்வளோ வண்டி வச்சுன்னு இவ்வளோ பண்ணி வர. இவ்வளோ பேசுகிறமே, இவர் கட்சின்றாரு. இவர் கட்சின்னு எப்படி சொல்லலாம்? என் கட்சின்னு எல்லாம் பல மக்கள் தான் சேர்ந்து தான் இவர் கட்சி. இவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இவர் பணம் எப்படி வருது சொல்லுங்க?
2.5 லட்ச ரூபா வாடகை கொடுக்குறேன்றாங்க. 10 பணியாளர் வேலை செய்கிறாங்க. வாடகை எரிபொருள், வண்டிக்கு எரிபொருள். இதில் எங்கேருந்து வருது? ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுக்கிறாரா, சாராயில் வச்சுக்கிறாரா ஒரு வேலை? எல்லாம் அங்கங்கே மாதம் 10 லட்சம் 5 லட்சம் வாங்கிறாரா? கண்ணுக்கு தெரியாத? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு, எப்படி வருது? ஒன்று கேட்டால் என் வீட்டுக்கு ஈடி விடுங்க, ரைடு விடுங்கன்றாரு. இப்போ வாடகைலாம் கொடுக்குறது யாரு? கட்சிக்காரர் தானே கொடுக்குறான். அந்த கட்சியின் நாம் தமிழர் என்ன தேசிய தலைவர் மேலே பற்று உள்ளதுனால தான் கொடுக்குறான். நீங்கள் சொகுசு வாழ்க்கை பயன்படுத்திக்கிறீங்க. இதுதான். சரி, கடைசியாக சீமான் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? குடும்ப அரசியல் நாம் தமிழிலும் புகுந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கடைசி கேள்வி. 100க்கு 100 உண்மை. ஏன்னா அவர் யாருமே நம்ப மாட்டாரு. இப்போ முக்கியமான ஏன் நம்ப மாட்டாரு? அதுதான் எனக்கு கூட இருக்கிறவங்க அப்படின்னு சாட்டத்தோரமாக இருக்கேன், பாக்கியராஜி பண்ணிக்கிட்ட போய் எதனா சொல்லி இது மாதிரி கூட இருக்கவங்களாம் அண்ணனுக்கு அப்புறம் இவங்க கட்சியை கையப்படுத்திடுவாங்க. ஒரு இல்லாதெல்லாம் சொல்லி தேவையில்லாமல் அவர் மனசில் இது பண்ணி வச்சு ஒன்று அப்படியே சொன்னால் கூட இவர் கூப்பிட்டு கேட்கணும். தம்பிலாம் அப்படி இல்லை, எனக்கு தெரியும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பழகப்பட்டவங்க, நீங்களாம் இப்படி புகார் தெரிவிக்காதீங்க, இது மாதிரி தெரிவிச்சிங்கன்னா உள்ளே வர சொல்லியிருக்கணும். இவர் எந்த மனநிலையில் இருக்கிறாரோ தெரியல. அது மாதிரி இவர் எந்த சூழ்நிலை இருந்து எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. அதை உள்வாங்கி கொண்டு இவர் இது மாதிரி போகிறவங்க யாருமே கூப்பிட்டு மாட்டார், போகிறவங்க போகலான்னு. ஏன்னா புதுசாக இளைஞர் வராரு, படிக்கிறவங்கலாம் எனக்கு ஓட்டுன்றாரு. அது அந்த நம்பிக்கையில் இருக்கிறாரு. அது எவ்வளோ நாள் தான் இருக்கும்? அது மாதிரி எல்லாரும் வெளியேறாங்கன்னு பார்க்க மாட்டானே. எல்லாருமே கண் முடியினே அவர் பின்னாடியே போயிடுவானா? ஒருத்தனால சுயபுத்தி இருக்காது. அதை நிமிந்து பார்த்தா என்ன பண்ண முடியும்னா, இவர் இப்படி பேசுறாரு, இப்படி பண்றாரு, பழைய ஆள்லாம் இப்படி கூட இவ்வளோ டீப்பாக க்ளோஸாக இருந்தாலே விலகிறாங்களே, என்ன காரணம்? அது சிந்திக்க தோணும்ல, அது விசாரிக்கணும்ல. விசாரிக்க அவன் போயிட்டான், ஏன் போயிட்டான்னு இப்படி பண்ணணும், யோசனை பண்ணணும். இவர் ஏன் போனார், அவர் ஏன் போனார்னு சிந்திக்கணும். எதுவுமே சிந்திக்காதே அவர் போனவனு போட்டார், இப்போ போகிறப்பன்னு வச்சுக்கலாம். அவர் இப்படி தான் ஒரு படி கீழே படுத்தவங்களும் ஏந்து முடியலப்பா, நீ மேலே போடு, நான் மேலே போடு, நான் மேலே போய் நின்றுக்கிறேன், மொட்டை மேலே போய் நின்றுக்கிறேன். இவர் சொல்லுவார், வென்றால் மகிழ்ச்சி, தோட்டால் பயிற்சின்னுவார். அது ஒரு நல்ல ஒரு புகைப்படமே ஒன்று போட்டேன், நான் இதில் போட்டேன் வாட்ஸ்அப்பில். ஒரு மலை மேலே நடுவில் கேப்பு, இவருக்கு மட்டும் பேராசூட்டு, வென்றால் மகிழ்ச்சி தோட்டால் பயிற்சின்னு. இவர் தோற்றுவாங்க, இவர் பேராசூட்டில் போயிடுவார், மற்றவங்களாம் பின்னாடி கீழே வந்துடுவோம். ஏன்னா அவன் செலவு பண்ணியிருப்பான், இவ்வளோ பண்ணியிருப்பான். எல்லாம் பெரும்பாலும் எல்லாம் நடுத்தர குடும்பத்தினர்னா இவருக்கு கிடைச்சதே உண்மையிலே தான். இவருக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க, தானி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, ரொம்ப இதாக இருக்கணும் தான் இவருக்கு. இதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதை அவருக்கு பயன்படுத்திக்கினார். மக்களுக்காக நல்லது செய்யணும் அந்த எண்ணம் வருதோ இல்லையா, சும்மா பேசுகிற நேரத்தில் பேசுகிற கண்டி இல்லை. இவர் மக்கள் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எவ்வளோ தலைவருக்கிறாங்க, ஏன் போக மாட்டுறாங்க? எல்லாத்துக்கும் போய் முகத்தை முன்னெடுத்து காட்டுறாரு. டாக்டர் பிரச்சனை பண்ணுறாங்களா, நர்ஸு பண்ணுறாங்களா, பஸ் ஸ்டோரியாக பண்ணுறாங்களா, வீடு இடிக்கிறாங்களா, இங்கே போகிறாங்களா, இதை பண்ணுறாங்களா, எது பிரச்சனை அதுக்கெல்லாம் போகிறாரு. அது செயல்பட்டு வாங்கி தராரா? அந்த நேரம் தான், அவ்வளோதான். வீடு இடிக்கிற போனார், சரி மக்களுக்காக போனார். அது கடைசி வரைக்கும் நின்று அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்க வேண்டியதானே. அந்த நேரம் நம்ம மீடியாவில் வரணும், தொலைக்காட்சியில் வரணும், போகணும். மக்கள் நம்மளை மறந்துடக்கூடாது. ஒரு ஆண்டு காலம் பேசாமல் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சரி பேசிட்டங்க டெய்லியும். தேசிய அண்ணன் பிரபாகரன் பேரும் அவர் புகைப்படம் போடாமல் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எங்கேயோ பார்த்தேன், ஸ்டாம்பு மாரி போட்டுக்கிறாங்க தேசிய தலைவர் படத்தை. இவர் படத்தை பெருசு, வேட்பாளர் பெருசா. என்ன பண்ணுறது? நாங்களாம் எவ்வளோ மீறி அவர் படத்தை எவ்வளோ ஐட்டெல்லாம் வச்சுருந்துருமா. என் வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனே பிரபாகரன் ஃபோட்டோ தான் இருக்கும். ஐபிஎல்லில் பிரச்சனை இல்லாதோடனே போலீஸ்காரங்க தேடின்னு வராங்க. மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு புகழேந்திக்கு போகிறாங்க. ரெண்டாவது அங்கேருந்து ஒரு தெரு தள்ளி எங்கள் வீட்டுக்கு வராங்க. மாவட்ட செயலாளர் புகழேந்தி தம்பியை பிடிச்சிக்கின்னு வராங்க. 7 காவலர்கள், எஸ்ஐ காவலர், லேடிஸ் போலீஸ் எல்லாம் கேமரோடு வீட்டு உள்ளே போகிறாங்க. என் வீட்டு உள்ளே போனவுடனே பிரபாகரன் ஃபோட்டோ பார்த்து வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்து உள்ளே போகிறாங்க. நான் இல்லை. உள்ளே போனோடனே பையன் தூங்குறான், காலேஜ் படிக்கிற பையன் படுத்துனுக்கிறான். போலீஸ் எழுப்புறாங்க. பேர் என்னான்னு பிரபாகரன் ஏதோ லிங்க்குன்னு பிடிக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் எங்களுக்கு அண்ணனுக்காக பண்ணோம், கூட இருந்தோம். நான் தனிப்பட்ட முறையில் போய் எந்த பிரச்சனையும் பண்ணல. இவர் கூட கடைசி வரைக்கும் இருந்தோம். 15 நாள் தலைமுறை வாழ்க்கார். சொல்லுங்க பார்க்கலாம். 15 நாள் இப்படிலாம் வாழ்ந்தோம். இவர் அதுதான் யோசனை பண்ண மாட்டார். இப்படிலாம் கூட இருந்து இவர் நம்மளை பாதுகாத்தாங்களே, கடைசி வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆரம்பத்தில் கூட இருந்தாங்களே, இவங்களாம் கை நழுவிடுறோமே, நம்மளுக்கு தானே பின்னாடி பாதிப்பு. இவர் என்னவோ சாட்ட முருகன் கூட இருந்தால் பெரிய ஆளு நினச்சிருக்கிறாரு. இவருக்கு அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் பேராவரி தெளிவன் தான். அண்ணன் இவங்களுக்கு பேசுகிறாள். இப்போதான் சாட்டத்தோர் முருகெல்லாம் அப்படி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு. அண்ணன் இவங்களுக்கு பேசுகிறாள் பேராவரி தெளிவன். அவரும் போயிட்டாரு. காரணம் அவரை கற்று கேட்கக்கூடாது நம்ம யாருமே. இப்போ இருக்கிற இவங்களாம் இளைஞர்லாம் ஆவேசத்தில் பேசின்னு இருக்கிறாங்க. சரி நம்மளுக்கு மேடை கிடைக்குது பேசுகிறாங்க, எல்லாம் பின்னாடி தான் தெரியும்.
நிறைய பேர் ஆதாயத்தை தேடி இல்லாமல் தான் வந்திருக்கிறாங்க. ஆதாயம் பார்க்காம இந்த கட்சியில் தான் இருக்கிறாங்க. நிறைய செலவு தான் ஆகுது அவங்களுக்கு. நம்மளாம் வந்து சம்பளத்துக்கு வேலை செய்யலை, அப்படியே உண்மையாக இருந்தோம் கடைசி வரைக்கும். அப்படியாப்பட்டவங்களுக்கே இந்த நிலைமை அவங்க கூட இருக்கிறவங்கள பின்னாடி தான் தெரியும். எங்கள் பின்காலத்தில் வந்து பிஜேபிக்கு அடமானம் வச்சுட்டு போயிட போகிறாரு, அப்படி வச்சு மானங்கட்டு பழக்கப்படுத்தோட நேரடியாக போய் வந்துடலாம். இவர் ஒரு பள்ளத்தில் தள்ள போகிறாருன்னு நம்மளுக்கு தெரியுது, மனசாட்சி உறுத்துது. எதுக்கு அங்கே இருக்கணும்? நம்மளையா தப்பிச்சு வெளியே வந்துடும்டா. தனிப்பட்ட முறையில் இருந்து பண்ணா எல்லா சீவன் நாளைக்கு பார்க்கறது திட்ட மாட்டானா? அண்ணன்னு போனீங்களே எத்தனை அடமானம் வச்சுட்டாரு, இவ்வளோ வாங்கி போயிட்டாரு. இவர் பாட்டு சரி உண்மையாகவே ஒரு 1000 கோடி ஒரு 500 கோடி வாங்கி போட்டு யாரங்க போய் கேட்க முடியும்? இவரை உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை தரேன்றாங்க. அது உண்மையே போய் உண்மை இவர் சொன்னது உண்மை நான் பார்த்தேன். இவர் எப்படி தருவாங்க? இவருக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க சொல்லுங்க. வாயில வந்தது எல்லாம் சொல்லாங்க. எந்த நாட்டில் இவருக்கு தூதரா இவரு? சொல்லுங்க. வாங்கிட்டு போயிட்டு யாரும் கேட்க முடியும்? யாரும் கேட்க முடியும்? போட்டு சொல்ற இவர் 500 கோடி செட்டில் ஆயிடலாம். எங்கன்னா ஒரு நாள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாருன்னு யாரும் கேட்க முடியும்? இவர் இவ்வளோ பேசுறாரு தமிழ் ஒரு பசங்க எங்கே படிக்கிறாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, எங்கே படிக்கிறாங்க? இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில். சொல்லுங்க. உபதேசம் ஊருக்கு தான். இதுதான் உண்மை. கூட இருக்கிற இளைஞர்கள் சிந்திக்கணும். ஏன்னா நீங்கள் அவர் பேச்சில் மயங்கி வெளியே எழுந்துக்க முடியாமல் இருக்கிறீங்க. அது பின்னால் உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா உங்கள் தொழில், குடும்பத்துக்கு ஒதுக்குற நேரெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆவேசத்தில் இருக்கிறீங்க. நாங்களாம் ரொம்ப கூட இருந்தாலும் பார்த்து இருந்திருக்கிறோம், நல்லா தெரியும். ஏன்னா இவர் நடவடிக்கை நாளுக்கு நாளுக்கு அதிகமாகதுனால, ரொம்ப மாற்றம் ஜாஸ்தியாக இருந்ததுனால இது வந்து இவர் கட்சியை அடமான கடைசியில் வைக்க தான் போகிறாரு. நான் தனிச்சு நிற்கிறேன்னு மக்களை சேர்த்து மொத்தமாக ஒரு நாள் எத்தனை இது பண்ணிடுவார். எப்படி யூதர்கள்லாம் வர வச்சு எல்லாத்தையும் ஒன்றா சாவர்த்தின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதேமாரி கதை தான் இது. எல்லாம் அவர் சொன்ன கதை தான், நம்மளுக்கு எந்த கதையும் தெரியாது. இப்படிறா அப்படிறான்னு நம்ம படிக்கலனாலும் இவர் சொன்ன கதையெல்லாம் உள்ள வாங்கி வச்சுக்கிறோம். அவர் கூட இருந்தனால தான் இவ்வளோ நான் பேசுகிறேன், அது கூட பேச மாட்டேன். சொல்ல மாநிலம் பேசுகிறேன், நான் அதை பேசவே மாட்டேன். இப்போ உள்ள பார்த்ததுனால தான் தெரியுது இவ்வளோ கொடுமைலாம் நடக்குது. இவ்வளோ கேட்க முடியாது. எனக்கு இன்னும் மனசை வருத்தனா புகழ்ந்து மாறெல்லாம் கூப்பிட்டு கேட்கணும். என்ன ஆச்சு, ஏதாச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுமாதிரி குற்றம் சுமத்துறாங்க, சரி இவர் மேலேயே குற்றம் சுமத்தினால கூப்பிட்டு கேட்கணும். அதானே ஒரு நியாயம், தர்மம். ஆமாம். கேட்காத கொள்ளாதே போட்டேன்னு இதுமாரி எங்கே நடக்கும் சொல்லுங்க பார்க்க. இந்த இது ஹிட்லர் இது மாதிரி இருக்கக்கூடாது. அதிகார திமிரில் நான் தான் எல்லாம்னா அப்படி இருக்கக்கூடாது. அவர் அப்படி நினைச்சாருன்னா அவருக்கு தான் கஷ்டம். அது ஏன்னா கூட இருக்கும் சரியில்லை, அவர் உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா அவருக்கு தான் ஆபத்து. கூட ரொம்ப நம்புறாரு. இப்போ இருக்கிறவங்கள பழைய ஆளை நம்பியிருந்தாலும் கடைசி வரைக்கும் அவர் இருந்திருப்பாரு. இப்போ இவனுக்கு நம்பவே கூடாது. சாட்டத்துக்கு ஒரு ஆளுன்னு கூட சுற்றி வச்சுருக்கிறாரு. அண்ணன் பேசின ஆடியோலாம் அவங்ககிட்ட இருக்குது. அவர் ஒளி மறைவில் பேசிடுவாரு. பேசாத தலைவர் இல்லை, பேசிடுவாரு. இது அவனை நம்பி போறாரு கூட. எங்களுக்கு அந்த பயம்தான். இவனை நம்பி போறாரு. அதான் ஆடு யாரை நம்புவோம்? கசாப்காரன் நம்புவோம். சொல்லு, அதுதான் நம்புறாரு. அவ்வளோதான். விசுவாசங்கள் வந்து விட்டுட்டாரு, அவ்வளோதான். அவர் கூட இருக்க சொல்லலாம். ஒய்எம்சிலாம் வாக்கிங் வர சொல்ல ஓட்டுநர் ஃபோன் பண்ணுவார். அன்பு சரி, நல்ல தங்கமான டிரைவர், சும்மா சொல்லக்கூடாது. அண்ணன் வராரு. எங்கே வராரு? ஒய்எம்சி வராரு. கூட வாக்கிங் கிரவுண்டில் சுற்றுவார். கூட போவோம், சுற்றுவோம். அவர் முன்னாடி நடப்பார், டிரைவர் அந்த பக்கம் நடப்போம். நான் ஒரு 2 பேரும் கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுருப்போம். கொடுப்பார். காலில் இருந்து கூடவே சுற்றுவோம். கூடவே அவர் எத்தனை ரவுண்ட் அடிக்கிறார். நான் வாக்கிங் ஜிம்முக்கெல்லாம் போனதே இல்லை. கூடவே சுற்றுவோம், அப்படியே வாக்கிங். ஏன்னா அவர் மேலே இந்த பற்று, அளவு கடந்த அன்பு, பாசம். இவருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அப்படி பட்டுன்னு இருந்தோம். அதெல்லாம் இவர் வந்து ஒரு நம்ம மனசுலேருந்து வெளியே வர வச்ச அளவுக்கு பண்ணிக்கிறாருன்னா பாருங்க. எதுவுமே கேட்க விட மாட்டார். நம்மளுக்காகலாம் வந்து யோசனை பண்ணல, நம்மளுக்காக கேட்கிறான், இவ்வளோ பண்ணிக்கிறான், இவ்வளோலாம் போகிறான், நல்லதுக்கு எவ்வளோ பண்ணுறோம். அதுமாரி நம்மளுக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்ன ஆளுக்கெல்லாம் இப்படி போய் விலைக்கு போகிறான்னு கூப்பிட்டு கேட்கணும். எதுவுமே யார் போகிறவங்க போட்டு கேட்கட்டும். இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன், இருந்தால் இல்லைன்னா போகணும். ஒரு கோபுரம் கட்டினா கூட ஒரு கல் கீழே தாங்க வரணும். எடுத்தோடனே கோபுரம் ஆகிடாது. அதை அந்த அடிக்கல் தாங்கி தான் நிற்கும். அது தெரிய மாட்டேங்குது. அது எல்லாம் போயிட்டு வச்சுங்க கீழே செல்லு அடிச்சு சின்னாகும். அப்படி ஆரம்பத்தில் நல்லா கோபுரமாக நிற்கும், அப்புறம் மொத்தமாக கீழே தான் விடும். இது வாங்க 2026 என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். சரிங்க சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா.